ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வந்துட்டு சிவராத்திரி அன்னைக்கு எடுத்ததுங்க. அது எடிட் பண்ணாமே வச்சுருந்தேன், அதனால தான் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். சிவராத்திரி அன்னைக்கு மாதேஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேங்க. எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் இருக்கிற கோயிலுங்க. நாங்கள் வருஷம் போவோம். இந்த வருஷம் நைட்டு போவோம். இந்த வருஷம்தான் வந்துட்டு மதியானமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியானமே போயிட்டு இருந்தேங்க. பேசாமல் நைட்டே போயிருக்கலான்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, செம்ம வெயில் ஆயிடுச்சு. கரெக்டாக மத்தியானமாக ஒரு 12 மணி 1 மணி பக்கமாக தான் போனோம். அதனால் செம்ம வெயிலாகவே ஆயிடுச்சு. சீக்கிரமாக போகணும் அப்படின்றதுக்காக வேகமாக போயிட்டுருந்தோம். அவ்வளோ வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே போகும்போது பார்ப்போம், அது ட்ரெயின் ட்ராக்கு. நாங்கள் போகும்போது பார்ப்போம் ட்ரெயின் வருமானு. நான் ட்ரெயினில் போனதே இல்லை இது வரைக்கும். ஒரு டைம் கூட ட்ரெயினில் போனதே இல்லை. நீங்கள் போயிருக்கிறீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரெயின் வருமானு பார்த்துட்டே போனோம், ஆனால் வரல. அப்போ எந்த டைமில் வரும்னு தெரிலங்க. அப்படியே கோயிலுக்கு போயிட்டுருந்தோம். அப்படியே ரீச் பண்ணிட்டோம் கோயிலுக்கு. இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. கோயிலுக்கு என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா, பெரிய சிலை ஒன்று இருக்கும். அப்புறம் இந்த கோயிலில் வந்து நைட் டைமில் தான் விசேஷமாக இருக்கும். கூத்து, அப்புறம் வள்ளி கும்மிலாம் போடுவாங்க. நாங்கள் தான் இந்த வருஷம் பகல்லே வந்துடலான்னு வந்துட்டோம். கோயிலுக்கு போயிட்டுருந்தோம். கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் இப்போ தான் போயிட்டுருந்தோம். அப்புறம் போயிட்டு கற்பூரம் ஊதுபத்தியெல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருந்தோம். அந்த பாப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் நாத்தனார் பொண்ணு. ஒரு பாட்டி வந்து கடை வச்சுருந்தாங்க, கற்பூர ஊதுபத்திலாம் வாங்குகிற பாட்டி. அந்த பாட்டிக்கிட்ட தான் எப்பயுமே வாங்குவோம். அந்த பாட்டிக்கிட்ட வாங்கிட்டு அப்படியே கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு போயிட்டோம். கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா, டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த கோயிலுக்கு விசேஷம்னா இது தான், சிவராத்திரி அப்போ தான் நல்ல ஃபங்க்ஷனாக இருக்கும். நைட்டில் வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இந்த கோயில் வந்துட்டு வருஷம் நாங்கள் வருவோம். ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்ப இமோஷ்னலாக கனெக்டான ஒரு கோவில். அது ஏன்னு வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்பயே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அது ஏன் இந்த கோயில் வந்துட்டு ரொம்ப எனக்கு பிடிச்ச கோயில், எங்களுக்கு பிடிச்ச கோயில்னு நான் சொல்கிறேன். இந்த கோவிலில் வந்துட்டு சிவராத்திரி அப்போ எப்போவுமே சாப்பாடு போடுவாங்க. அந்த சாப்பாடு வாங்கிட்டு நான், பாப்பா, ஹஸ்பண்ட், அப்பா 4 பேரும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாமிக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணுவாங்க காலையில். அதுவும் சாமி கும்பிட்டுட்டு என்ன அழகாக ஒரு வாட்ச் கிட்ட பார்த்தேன். அந்த வாட்ச் கிட்ட வந்து அழகா இருந்துச்சு. இன்னும் வாட்சில் போயிட்டு நான் இது பார்க்கல, இன்னொன்று பார்த்தேன். ஆனால் அதோட இது அழகா இருந்துச்சு இந்த கிட் வந்து. அதனால அப்படியே பேசிகிட்டே வந்துட்டு கிளம்பிட்டோம் கோயிலேருந்து. அப்பயும் பார்த்தீங்கன்னா வெயில் குறைஞ்ச மாதிரி இல்லை, செம்ம வெயிலாக தான் இருந்துச்சு. அப்புறம் கிளம்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரியில் நிறுத்தி டீ குடிக்கிறதுக்காக நிறுத்தியிருந்தோம். அப்போ நாங்கள் வந்து எங்கே போனாலுமே வந்துட்டு டீ குடிச்சிட்டு தான் வருவோம். டீ 2 பப்ஸ் சாப்பிட்டு வந்துட்டோம்.